11th தமிழ் எக்ஸாம் ஒரு வழியாக உங்களுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாமில் 11க்கு தமிழ் தான் ஃபஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான 1 மார்க் ஆன்சர்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றா பாருங்கள். கண்டிப்பாக கொஷின் பேப்பர் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வி, துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து, புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வால்ட் விட்மன் அப்படிங்கிற ஆத்தர் தான். தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறதுல வந்து கடல், அலை அப்படிங்கிறதே உயிர் மெய்ங்கிறதே மாறி வந்திருக்கு, அதனால் அதுதான் தவறான இணை. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொருத்தி எழுதுக. தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது காலத்தை வென்ற கலை. ரெண்டாவது, சிங்கன் சிங்கிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சி. ஸோ ரெண்டாவது ஆன்சர் வந்துடுது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிறதுல சரியானது வந்து 4வது ஆன்சராக இருக்குது. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கிறது. 6வது கேள்வியான உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. உருவகை இடன் இந்த சொற்களுடைய இலக்கண குறிப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஈற்றுப்போலி. கூற்று விளக்கம் ரெண்டுமே சரியாக வந்திருக்குது, 4வது ஆன்சர். அடுத்து 9வது கொஷின், புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறது வினை ஓமை. ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பற்றி பாடும் திணை 10வது கேள்விக்கான விடை வந்து பாடான் திணை. நேரொன்றா ஆசிரியத்தலை அப்படிங்கிறது வந்து மாமுன் நேர். மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை தான் வந்து சிவகாமியின் சபதம். கருப்பட்டி பனங்கற்கண்டு இதில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தான் ரெண்டுமே, பட்டு இதில் ஒன்று மட்டும் சரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 22. ஸோ இதுதான் வந்து 1 மார்க்கான ஆன்சர். உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.